பிஜேபி வந்து திடீர்னு தமிழ் கடவுளான முருகரை வச்சு ஒரு மாநாடு நடத்துனாங்க. அதை பற்றி அது மார்க்கெட்டிங் எப்படின்னா, ராமரை வச்சு ரொம்ப நாள் ஜெய் ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அப்போ ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிக்காமல் மேலே ஒரு செட்டு மாதிரி போட்டு டக்குன்னு என்ன திறந்து விட்டுட்டார். அந்த தேர்தலுக்கு முன்னாடி திறந்துடணுன்னு. அப்போ அயோத்தியில் வந்து இவங்க ஒரு வேட்பாளரை போட்டாங்க. அகிலேஷ் என்ன பண்ணிட்டார், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டார். அதோட ராமருக்கு மதிப்பு போயிடுச்சு, மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ ஜெய் ஸ்ரீராம் போயிட்டுது. இங்கே ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தாங்க. உங்களுக்கு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்கே தமிழ் கடவுளை தொடுறாங்க. அப்போ அங்கே வந்து பூரி ஜெகநாதரை எடுத்து அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க. கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க, அது எடுவல்ல. இங்கே சிவனை எடுத்தாங்க, அது ஏறவே இல்லை. இப்போ கடைசியாக யாருன்னா இங்கே நாங்கள் வந்து முருகன் என் மூதாதையின் முப்பாட்டன் திருமுருக பெருவிழான்னு எடுத்து அது பண்ணோன்னா எல்லாரும் தொடுறாங்க. ஏன்னா திமுகவே